ஓம் சாய்ராம். அனைவருக்கும் வணக்கம். நம்ம இப்போ கூட்டு பிரார்த்தனை எல்லாத்துக்கும் படிக்கிறோம். அதுக்கு முன்னாடி இன்றைய அன்னதானம் கொடுத்தவங்க மாஷேதுங் அவர்கள் மற்றும் அவருடைய மனைவி ரா அகல்யா அவர்கள், மா சுக்ரீப் அவர்கள், மா சுக்ரீதா அவர்கள் கிருஷ்ணகிரி. அவர்களுடைய குடும்பம் வாழ்க வளமுடன், வாழ்க நலமுடன். அவர் திரு மாஷேதுங் அவர்கள் தனியாக கம்பெனி ஆரம்பிச்சு ரொம்ப நல்ல நிலைக்கு வரணும்னு எல்லாரும் கூட்டு பிரார்த்தனையில் நல்லா வேண்டிக்காங்க. திவ்யஸ்ரீ அவர்கள் வேலூர் நல்ல மனநிலையில் இருக்க சாய்பாபா அருள் புரிய வேண்டும். மெய்யழகன் கோபிச்செட்டிபாளையம் அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய பணம் விரைவில் கிடைக்க சாய்ராம் அருள் புரிய வேண்டும். நாயர் அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய பணம் முழுவதும் விரைவில் கிடைக்க சாய்ராம் அருள் புரிய வேண்டும். வினோத் சரவணன் உடல் ஆரோக்கியமாக இருக்க சாய்ராம் அருள் புரிய வேண்டும். ராஜசேகர் அவர்கள் நன்றாக இருக்க சாய்ராம் அருள் புரிய வேண்டும். ஷகிலா பானு நாமக்கல் அவர்கள் உடல் ஆரோக்கியமாக இருக்க சாய்ராம் அருள் புரிய வேண்டும். அவருடைய கணவர், அவருடைய மகன், மகள் எல்லா குடும்பமும் நன்றாக இருக்க சாய்ராம் அருள் புரிய வேண்டும். எஸ் யோகேஸ்வரிக்கு குருவர் ரெடியூர், எஸ் யோகேஸ்வரிக்கு நல்ல வேலை விரைவில் கிடைக்க சாய்ராம் அருள் புரிய வேண்டும். மௌலி குருவர் ரெடியூர் குடிப்பழக்கத்தை விரைவில் நிறுத்த சாய்ராம் அருள் புரிய வேண்டும். தமிழரசு இளவரசி கொமராயனூர் உடல் ஆரோக்கியமாக இருக்க சாய்ராம் அருள் புரிய வேண்டும். ராஜசேகர் சங்ககிரி அவருக்கு அமெரிக்கா மற்றும் இத்தாலி செல்ல விசா கிடைக்க விரைவில் சாய்ராம் அருள் புரிய வேண்டும். சத்யாவிற்கு சுக பிரசவமாக சாய்ராம் அருள் புரிய வேண்டும். அவங்க சகோதரி மங்கைக்கு குழந்தை பாக்கியம் விரைவில் கிடைக்க சாய்ராம் அருள் புரிய வேண்டும். எட்வின் புஷ்பா குடும்பம் நலமாக இருக்க சாய்ராம் அருள் புரிய வேண்டும். பூபதி செல்வி உடல் ஆரோக்கியமாக இருக்க சாய்ராம் அருள் புரிய வேண்டும். அயர்லாந்தில் இருக்கும் செல்வ பாரதி சுவேதா அவர்களுக்கு குழந்தை பாக்கியம் விரைவில் கிடைக்க சாய்ராம் அருள் புரிய வேண்டும். பிரான்ஸ் நாட்டில் இருக்கும் கிருஷ்ணகுமாரியின் மகன் சஜீவன் ஜெயகிருஷ்ணன் அவங்க குடும்பம் ஒற்றுமையாக நன்றாக இருக்க சாய்ராம் அருள் புரிய வேண்டும். மலேசியாவில் இருக்கும் கோவிந்தராஜுக்கு வேலை நிரந்தரமாக இருக்க சாய்ராம் அருள் புரிய வேண்டும். இலங்கை தமிழரான திலீபன் அவர்களுக்கு வெளிநாட்டில் படித்து வேலை நல்ல வேலை கிடைக்க சாய்ராம் அருள் புரிய வேண்டும். ஆர் கார்த்திகேயன் கோயம்புத்தூர் அவர்களுக்கு கேஸ் விரைவில் முடிந்து வாழ்க்கை நன்றாக இருக்க சாய்ராம் அருள் புரிய வேண்டும். கே பிரபாகரன் கோபிச்செட்டிப்பாளையம் குரூப் 4 நல்ல மதிப்பெண் பெற்று நல்ல அரசு வேலை கிடைக்க சாய்ராம் அருள் புரிய வேண்டும். ஜி எம் மோகன் அவர்கள் குருவர் ரெடியூர் குரூப் 1 நல்ல மதிப்பெண் பெற்று நல்ல அரசு வேலை கிடைக்க சாய்ராம் அருள் புரிய வேண்டும். மதி வெள்ளக்கரட்டூர் விரைவில் நல்ல இடத்தில் திருமணம் நடைபெற சாய்ராம் அருள் புரிய வேண்டும். வேலுமணி நாமக்கல் அவருக்கு கிடைக்க வேண்டிய பணம் முழுவதும் விரைவில் கிடைக்க சாய்ராம் அருள் புரிய வேண்டும். சுமதி சென்னை அவர்கள் உடல் ஆரோக்கியமாக இருக்க நன்றாக கண் பார்வை நன்றாக தெரியவும் உடல் ஆரோக்கியமாக இருக்கவும் அவருடைய மகன் 10th நல்ல மதிப்பெண் எடுக்கவும் சாய்ராம் அருள் புரிய வேண்டும். மேலும் ஹேமலதா ரகு சென்னை அவர்களுக்கு திருமணம் முடிந்து 8 ஆண்டுகள் ஆகிறது. முதல் குழந்தை பிரணவ பிறந்து 7 ஆண்டுகள் ஆகிறது. 2வது குழந்தை வேண்டி பிரார்த்தனை செய்கிறார்கள். அவர்களுக்கு விரைவில் குழந்தை வரம் கிடைக்க சாய்ராம் அருள் புரிய வேண்டும். அவர்கள் குடும்பம் ஹேமலதா ரகு பிரணவ் அவர்கள் மூவரும் உடல் ஆரோக்கியமாக இருக்க சாய்ராம் அருள் புரிய வேண்டும். ரஷி சத்யா அவர்கள் ஹரிபிரசாத் சுவாதி பாபாயி அவர்கள் உடல் ஆரோக்கியமாக இருக்க சாய்ராம் அருள். இப்ப சென்னையிலிருந்து சுமதி அவங்க லெட்டர் எழுதியிருக்காங்க. அவங்க என்ன ஒண்ணு எழுதியிருக்காங்கன்னா, அவங்க 2-3 வாரமா அவங்களுடைய கூட்டு பிரார்த்தனை வச்சிருக்கோம். அவங்களுக்கு 2 வருஷமா கர்ப்பப்பையில ரொம்ப பிரச்சனையா இருந்தது. அந்த கர்ப்பப்பையில பிரச்சனையா இருக்கும்போது டாக்டர் அவங்க கர்ப்பப்பையை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்களாம். எனக்கு ஃபோன் பண்ணியிருந்தாங்க, வாட்ஸ்அப்லயும் அனுப்பிச்சிருந்தாங்க. அம்மா நீங்க கூட்டு பிரார்த்தனையில சொல்லுங்க, எனக்கு உடல் ஆரோக்கியமா இருக்கணும்னு சொல்லி நாமளும் கூட்டு பிரார்த்தனை பண்ணோம். பாபாவுடைய அருளாலும் அவங்களுக்கு இப்ப செக்அப் பண்ணி எந்த ஒரு மிஸ்டேக்கும் இல்லை, ரொம்ப கியூர் ஆயிட்டாங்க. கர்ப்பப்பை எடுக்க வேண்டியது இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அவங்களுடைய பாபாவுக்கு ஒரு நன்றி சொல்லி நம்மளுக்கு நன்றி சொல்லி லெட்டர் எழுதியிருக்காங்க. மேலும் அவங்க காணிக்க 101 ரூபாய் உண்டியில போட சொல்லி அனுப்பிச்சிருக்காங்க. மேலும் பாபா இன்னைக்கு போட்டிருக்கிற ட்ரெஸ் அவர் ஷீரடியிலிருந்து அவங்க வாங்கி அனுப்பிச்சுட்டு இருக்காங்க. அவங்களுக்கும் அவங்க குடும்பத்துக்கும் நன்றி. அவங்க அனுப்பிச்ச லெட்டரை இப்ப படிச்சு காட்டுறேன். ஓம் சாய், ஸ்ரீ சாய், ஜெய் சாய். குருவர் ரெடியூர் சபரி சாய்பாபா அவர்களுக்கு வணக்கம். உங்களுக்கு கோடான கோடி நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் நமது குருவர் ரெடியூர் சாய்பாபா கோயிலில் வேண்டுதல் செய்த அனைத்து சாய் பக்தர்களுக்கும், கூட்டு பிரார்த்தனை செய்த சாய் பக்தர்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி, மிக்க நன்றி. ஓம் சாய், என் உடல்நிலை ரொம்ப பிரச்சனைக்கு
உரியதாக இருந்தது. அந்த பிரச்சனை தீர்வு கொடுத்து என் சாயப்பாவுக்கு நன்றி செலுத்துகிறேன். உங்களை நினைத்து என் வீட்டில் 101 ரூபாய் நாணயம் வைத்து காணிக்கை கட்டினேன். என் பிரார்த்தனை வைத்தேன், அதை நிறைவேற்றி கொடுத்து விட்டாய். சாயப்பா, என்னால் கோயிலுக்கு வர முடியவில்லை. எனது காணிக்கை உங்கள் சன்னிதானத்துக்கு அனுப்பி வைக்கிறேன். அதனை ஏற்றுக்கொண்டு உங்கள் ஆசீர்வாதத்தை எங்களுக்கு அளிப்பீராக. பாபா, எனது மகன் 10ஆம் வகுப்பில் தருண் அவருடைய பெயர். இந்த வகுப்பில் நன்றாக தேர்ச்சி பெற வேண்டும். பாலிடெக்னிக்கில் சேர்ந்து நன்றாக படித்து நல்ல வேலை கிடைக்க வேண்டும். சாயப்பா, உங்களுக்கும் நன்றி. கூட்டு பிரார்த்தனை செய்த அனைத்து மக்களுக்கும் நன்றி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப நன்றிங்க. அடுத்தது பிரான்ஸ் நாட்டிலிருந்து செல்வராஜ் அவர்கள். அவருடைய அண்ணன் மகனுக்கு ரொம்ப முடக்குவாதம், பின்னாடி ஸ்பைனல் கார்டில் அவங்களுக்கு ரொம்ப பிரச்சனை. அது அவங்க இந்தியாவில தான் இருக்காங்க. ஆனா பிரான்ஸ் நாட்டுல செல்வராஜ் இருக்காரு. அவர் நம்ம யூடியூப்பை பார்த்துட்டு என்னன்னு சொல்லி நம்மளுக்கு கூட்டு பிரார்த்தனை செய்யணும்னு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வாரமும் வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சிருக்காங்க. அதே மாதிரி நம்ம கூட்டு பிரார்த்தனை செய்யறது நீங்க முக்கியமா அவங்க பிரான்ஸ் நாட்டிலயும் அங்க தமிழ்நாட்டிலயும் அவங்களுடைய செந்தில் குடும்பமும் ஹாஸ்பிட்டலையும் இந்த டைமுக்கு சரியா 12 மணிக்கு அவங்க எல்லாரும் தியானம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க நம்ம பாபாவை நினைச்சு. அதனால அவங்களுக்கு இப்ப ஆபரேஷன் பண்ணணும்னு சொல்லி இருந்தது. இப்ப ஆபரேஷன் வேண்டான்னு சொல்லி இப்ப ஹாஸ்பிட்டல் இருந்து அவரை கியூர் ஆகி வந்துட்டாரு. ஈரோடு பசுபதி குடும்பம் நலமாக இருக்க சாய்ராம் அருள் புரிய வேண்டும். சென்னையில் இருக்கும் அரவிந்த் அவர்கள் குடும்பம் நலமாக இருக்க சாய்ராம் அருள் புரிய வேண்டுகிறோம். சுஜிதா கொளத்தூர் அவர்கள் நன்றாக உடல் ஆரோக்கியமாக இருக்கவும் மற்றும் நல்ல மனநிலையில் இருக்கவும் விரைவில் அவருக்கு சுய நினைவு திரும்ப சாய்ராம் அருள் புரிய வேண்டும். அசோக்குமார் குருவரெடியூர் கால்வழி குணமாக சாய்ராம் அருள் புரிய வேண்டும். பூர்ண சந்திரிகா நீட் தேர்வில் நல்ல மதிப்பெண் பெற்று மெரிட்டில் MBBS கிடைக்க சாய்ராம் அருள் புரிய வேண்டுகிறோம். நாகராஜ் அவர்கள் திருமணம் நல்ல முறையில் நடைபெற தோட்டத்து வழக்கு சுமூகமாக முடிவடைய சாய்ராம் அருள் புரிய வேண்டும். சக்திவேல் நல்ல சம்பளத்துடன் நல்ல வேலை கிடைக்க சாய்ராம் அருள் புரிய வேண்டும். ராஜீவ் காந்தி விரைவில் திருமணம் நடக்க சாய்ராம் அருள் புரிய வேண்டுகிறோம். CS திருச்செல்வம் அவர்கள் மஞ்சமெத்தை அவர்கள் உடல் நலம் பெற வேண்டும். சாய்ராம் அவருக்கு உடல் நன்றாக இருக்கவும் நல்ல வேலை கிடைக்கும் சாய்ராம் அருள் புரிய வேண்டும். AB மிதுன் ராம் அவர்கள் +2 நல்ல மதிப்பெண் பெற சாய்ராம் அருள் புரிய வேண்டும். குருவரெடியூர் முருகன் பற்றை அவர்களுடைய மனைவி விரைவில் ஆரோக்கியம் பெற்று நன்றாக உடல் ஆரோக்கியத்துடன் இருந்து சாய்பாபா கோயிலுக்கு விரைவில் வர சாய்ராம் அருள் புரிய வேண்டும். எல்லாரும் நன்றாக இருக்கணும். எல்லாரும் உடல் நலமும் மனநலமும் பெற்று இருக்க வேண்டும். வாழ்க வளமுடன், வாழ்க நலமுடன். ஓம் சாய்ராம்.